அனைவருக்கும் வணக்கம். இந்த காலத்தில் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, இந்த காலத்தில் வாழ்க்கை கஷ்டம், இந்த காலத்தில் வாழ்க்கை கஷ்டம். அநேகமான நாட்கள் நாங்கள் பார்த்தோம்னா, அதாவது வியாதிகள் வருத்தங்களோடு நாங்கள் வாழ்ந்துக்கின்னு இருக்கிறோம், சந்தோஷம் இல்லாமல். ஏன் இந்த சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை? நாங்கள் வடிவம் ஆராய்ஞ்சு பார்த்தா, காலத்துக்கு காலம் மாறி வருகின்ற உலகம், வளர்ந்து வருகின்ற சமூகம், விஞ்ஞான பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள், கலாச்சாரத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், பொருளாதாரத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், விதமாக ஏராளமான மாற்றங்கள். ஆனால் அப்படி இருந்தும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை, ஏதோ ஒரு வகையான சுமை. எங்களுடைய வாழ்க்கையும் கிளினிக்கும் வைத்தியசாலையோடு ஒட்டி விடுகின்ற இந்த மன்னிப்பதன் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். மன்னிப்பதிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். ஆகவே மன்னிச்சு பாருங்க. ஏலம் எங்கிட்ட இருக்கிற சில வியாதிகள் இல்லாமல் போகும், மனசில் ஒரு அமைதி வரும். அதுக்கப்புறம் யோசிப்பீங்க, இதுக்கு தானா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டான். நம்மட வாழ்க்கை நம்மட கையில், நம்மட வாழ்க்கை வேறு யாருடையும் கையிலையும் இல்லை. அதை நாங்கள் வாழ வேணும், எங்களுக்கு வாழ தெரிய வேணும். வாழ்ந்துட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. அருமையான ஒரு வாழ்க்கை. ஆகவே வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வது நம்மட கையிலான் இருக்கு. ஆகவே அந்த மகிழ்ச்சியை நம்ம வேறு யார்ட்டையும் கொடுத்துடக்கூடாது. இன்னொரு டெக்னிக், மன்னிச்சு பாருங்க. ஏலாதண்டு இல்லை, கஷ்டம்தான், கஷ்டம்தான். ஆனால் ஏலும் முடியும். வாழ்க்கையில் நாங்கள் மன்னிச்சு பார்ப்போம், வாழ்க்கையை வாழ்க்கையாக அனுபவிப்போம். நன்றி.